ஜடபரதர் சொல்றார், அவர் 24 குருவை வச்சுட்டாரா. நான் கேட்டேன், என்னடா சுவாமி 24 குரு உங்களுக்கு எப்படி கிடைச்சார்? காத்து ஒரு குரு, நெருப்பு ஒரு குரு, சூரிய ஒரு குருன்ற, சந்திரன் ஒரு குருன்ற, காத்து எப்படி குரு? காத்து பாருங்க, இப்ப அங்க காத்தடிக்குது, அதுக்கு ஏதாவது தெரியுமா? நான் குளுமையா இருக்கிறேன்னு தெரியவே தெரியாது. ஒரு நல்ல அகர்பத்தியை வைங்க, அது பாட்டி எடுத்துட்டு வரும். பக்கத்துல ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பொருளை வைங்க, அது பாட்டி எடுத்துட்டு வரும். காத்து எதையும் ஏத்துக்கல. அதே போல நம்ம வாழ்க்கையில நல்லவங்களை சந்திச்சாலும் சரி, கெட்டவங்களை சந்திச்சாலும் சரி, நம்ம அதுக்காக சஞ்சலமே பண்ணக்கூடாது. நாம் பாட்டு ஏத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கையில ஒரு பெரிய சுவாரஸ்யம். இதை நம்ம கத்துட்டோம்னாவே வாழ்க்கையில முக்காவாசியான பிரச்சனை தீர்ந்து. இங்க அம்பரீஷனும் சொல்றார், உடனே நானும் அப்படிதான் இருக்கேன், மதுவனத்துக்கு போய் நான் இந்த ஏகாதேசி விரதத்தை அனுபவிக்கணும் அப்படின்றார். அனுபவிக்கிறதுக்கு போறார். அப்படி போற காலத்துலதான் துர்வாச மகரிஷி அங்க வர. துர்வாசர்னாவே ஒரு பெரிய மகரிஷி பாருங்க. அவர் சொல்லும் போது சொல்றார் சுகாச்சாரியார், சாக்ஷாத் துர்வாசோ பகவான் அபூத். துர்வாசர் எப்படி நார்மல் ரிஷின்னு சொல்லல, தேவ ரிஷி இல்ல யஜ்ஞ ரிஷி இல்ல ராஜ ரிஷி அப்படின்லாம் சொல்லலாம். அவர் என்ன சொல்றார்? பகவான் அபவத், பகவான் அவரே. துர்வாசர் ஒரு சப்த சிரஞ்சீவில ஒருத்தர். இன்னொன்னு, அவரை நம்ம பாராட்டணும். எப்பவுமே பாருங்க, நிறைய நல்ல விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். இங்க சுகாச்சாரியா சூச்சகமா சொல்றார். ஏன் அவரை பகவான் சொல்றோம்னா, அவர் அப்பத்தம் பண்ணியிருந்தாலும் ஒரு பக்தனை நல்லவன்னு காமிக்கிறதுக்காக தான் குவாலிஃபிகேஷனை கீழே இறக்கிக்கிறார். அந்த மாதிரி யாருன்னா பண்ணுவாளா? யாருன்னா ஒருத்தன் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்னு தெரிஞ்சும் இல்லப்பா செகண்ட் ரேங்க் மேல தூக்கி விடணும்ன்றதுக்காக இவன் கீழே இறங்குவானா? இறங்க மாட்டான். ஆனா துர்வாசன் என்ன பண்றாரு? தன்னுடைய கேரக்டரை கீழே இறக்கி அம்பரீஷனுடைய கதையை காட்டணும்ன்றதுக்காக அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துக்கு வர்றாரு. துர்வாசர் வந்து சொல்றார், நான் இவ்வளவு தூரம் காட்டுல வந்திருக்கேன், இந்த நெறிஞ்சு முள்ளெல்லாம் இருக்கிற ஒரு காடு பிருந்தாவனம், இந்த இடத்துல வந்திருக்கேன், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லப்பா. அதுவும் ஒருத்தரா வரல, அவர் சிஷியனோடு வந்திருக்காரு. எல்லாம் நிறைய சிஷியர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால அம்பரீஷா நீ தான் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ஏகாதேசி விரதம். இதை வந்து பாகவதத்துல சுகாச்சாரியா சொல்லும் போது என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த ஏகாதசின்ற பேர் அவர் யூஸ் பண்ணல. அவர் என்ன சொல்லிட்டார்? பாரண அன்னைக்கு வந்திருக்கார் அப்படின்றார். பாரணன்றது நான் என்னென்ன நான் போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இதை பத்தி ஒரு சின்ன விளக்குறை நான் சொல்லணும். ஏன்னா ஒரு அன்பர் எனக்கு ஆஸ்திரேலியால இருந்து சிட்னில இருந்து கேட்டிருந்தார், அது எப்படி சுவாமி பாரணைனா 12வது நாள், ஏகாதேசினா 11வது நாள், நீங்க 11ஆம் தேதி தானே சொல்லணும், நீங்க 12ஆம் தேதின்னு சொல்றீங்களே அப்படின்னாரு. அவருக்கும் நான் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து விளக்கம் கொடுத்துறேன். குருவாயூரப்பன் மேல பட்டோதிர தீட்சிதர் நாராயணியம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்காரு. அங்கேயும் அவரும் சொல்லும் போது தஸ்மாத் பாரணையில வந்து துர்வாச மகரிஷி வந்திருக்கார் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாரணை அப்படின்றது 12வது நாள். அப்ப ஏகாதேசி விரதம் இருந்து 11வது நாள் முடிஞ்சு 12வது நாள் காலையில அவர் துளசி தீர்த்தம் எடுத்துக்கணும், சாப்பிட்டுட்டு பகவானுக்கு அன்னைக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுதான் அதோட அந்த ஏகாதேசி விரதம் பூர்த்தி ஆகிறது அப்படின்றது ஐதீகம். இதை நீங்க எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, இது என்ன சுவாமி நீங்களே சொல்றீங்களா அப்படின்னா கிடையாது. ஸ்ரீ பாஷ்யக்காரரான ராமானுஜர் என்ன பண்றார்? ஸ்ரீபாஷ்யத்தை எழுதும் போது 16வது அத்தியாயத்துல பகவத்கீதையில தபஸ்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த இடத்துல அவர் வியாக்கியானம் நீங்க போய் பகவத்கீதை ராமானுஜருடைய பாஷ்யத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 16வது அத்தியாயத்துல சொல்றார் தபஸ்னா எப்படின்னா, ஏகாதேசி போன்ற விரதம்னு சொல்லல, பாரணை போன்ற விரதங்கள் அப்படின்ற. இதுக்கு இந்த பகவத்கீதைக்கு இவர் பாஷ்யம் எழுதியிருக்கார். பகவத்கீதையை கொடுத்தது கண்ணன், அவருடைய இதுக்கு வியாக்கியானம் கொடுத்தது எம்பெருமானார் ராமானுஜர். அவருடைய வியாக்கியானத்துக்கு சுவாமி தேசிகன் அப்படின்றவர் தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்துல அவர் என்ன பண்றாரு பாருங்கோ, யாக்ஞவல்க்ய மகரிஷியுடைய ஸ்மிருதி கிரந்தத்தை கொடுக்கிறார். இந்த பாரணை அப்படின்றது ஏகாதேசி விரதம். அன்று முழுக்க நாம் ஆகார நியமத்தோடு இருந்து பகவானை நாம சங்கீர்த்தனம்லாம் செய்து கதாக்ஷ்ரவணங்கள்லாம் செய்து பகவானை தியானித்து பூஜை செய்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்யறாங்களே, அதுக்கு பேர் பாரணை. அந்த பாரணை போன்ற விரதங்கள் அப்படின்னு காமிக்கிறார். ஸோ இப்ப பாரணைனா ஏகாதேசி விரதம் தான். ஓகேங்களா? இதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் எடுத்துட்டு வந்தேன்.